எபிரேய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கை நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை தேவனுக்கு பிரியமாய் ஆயத்தம் பண்ணினீர். அல்லேலூயா. சபை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என் சகோதரர்களும் சகோதரி பிள்ளைகள் எல்லாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி ரூட்டு வருதுன்னு பாருங்க. ஏன் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறார்? ஏன் வேற காணிக்கை கொடுக்க முடியாதா? ஆடுகள் மாடுகளை பலி செலுத்த முடியாதா? ஏன் ஒரு பலியாக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி சபைக்கு ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து பார்த்தா அது உங்களுக்கு நல்லாய் புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாடு நாட்களில் முழுவதுமே சின்ன சின்ன பலிகள் இருந்தது, பெரிய பெரிய பலிகள் இருந்தது. சின்ன சின்ன பலிகளும் இருந்தது, பெரிய பெரிய பலிகளும் இருந்தது. பண்டிகை நாளில் பெரிய பெரிய பலிகளை செலுத்துவாங்க. அவங்களுக்கு திறமைக்கு தக்கவாக செலுத்தினாங்க, பணத்துக்கு தக்கனபடி செலுத்தினாங்க, பாவத்துக்கு ஏற்றபடி செலுத்தினாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் உண்டு என்று சொல்லி கண்டுபிடித்தால் அந்த மனுஷன் கொண்டு வருகிற மிருகத்தை தேவ சமூகத்தில் வைத்து என்ன செய்வாங்க? இந்த மனுஷனுடைய பாவத்தை அதுக்கு நேராய் வைத்து, என்னுடைய பாவத்தை அதுக்கு நேராய் வைத்து அந்த மிருகத்துக்குள்ளே ஏற்றி அந்த மிருகத்தை பலி செலுத்தும் போது என் பாவம் தொலைக்கப்பட்டது. அப்படித்தான் நம்பிக்கொண்டு வந்தாங்க. ஆமே, பிரைஸ்லாம். உங்களுக்கு ஒரு பாவம் உண்டுன்னு சொன்னா உங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வருவாங்க. அந்த நீங்க கொண்டு வர ஆடை அதுல உங்க பாவத்தை அதுக்குள்ளே வைத்து அந்த ஆடை வெளியே விட்டுடுவாங்க. அந்த ஆடு உங்க பாவத்தை சுமந்து கொண்டே போகும். இப்படி பாவ மீட்பை லகுவாய் ஆண்டவர் வைத்திருந்தார், மிருகத்தின் மேல வைத்திருந்தார். அந்த மிருகத்தின் மேல வைத்திருக்கிறதுனால யூதர்களுக்கு ரொம்ப ஈஸியாகி விட்டது. பலி செலுத்தின பாவம் தீருமேன்னு சொல்லி அவங்க பாவத்தை தீர்க்கும்படி இந்த காரியங்களை கண்டுபிடித்தாங்க. இன்றைக்கு மக்கா மதீனா போறவங்களும் அப்படித்தான். இன்றைக்கு அநேக ஹிந்துக்கள் செய்கிறது அந்த பாவம் தான், அவங்களுக்கு தெரியல. இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்காங்க. நாள் பார்க்கறது, அது பார்க்கறது, இப்படி எல்லாம் அவங்க அறியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது பிசாசனுடைய தந்திரம். அப்போ ஆனபடினாலே ஆண்டவராய தேவன் விரும்புகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பலி செலுத்த ஒரு பாத்திரமாய் இந்த பூமிக்குள்ளே அனுப்பி வைக்கிறார். ஆமே, கவனிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் மறக்கக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்கக்கூடாது. இந்த செய்தியை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன் இந்த சரீரம் பலி செலுத்த வேண்டும்? ஏன் உங்களுக்காக எனக்காக கிறிஸ்துவின் சரீரம் பலி செலுத்த வேண்டும்? ஆதியாகம புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரை இரட்சகர் பிசாசை பார்த்து சொல்லுகிறான், நீ என் ஜனத்தை கெடுத்து விட்டாய், நீ என் ஜனங்களுக்குள்ளே பாவத்தை விதைத்து விட்டா, இந்த பாவத்தை தீர்க்க ஸ்ரீயின் வித்து பிறக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்ரீயின் வித்து. ஆமென். ஸ்ரீயின் வித்து பிறந்துத்தான் ஆகணும் இந்த பாவத்தை போக்குவதற்கு. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆதாமும் ஏவாளுமாக தேவனுடைய கற்பனையை, இப்ப மலையாளத்தில் சொன்ன, லங்கித்தார்கள். ஆமென். மீறி போனார்கள். எப்படி தூதனானவன் லூசிபர் தேவனுடைய கற்பனை மீறி பாவம் செய்து தாழே விழுந்தானோ, தேவ மகிமை அற்று விழுந்தானோ, அதை போல இரண்டாவது உருவாக்கின பிள்ளைகளாக இருக்கின்ற ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அப்படின்னு சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாதபடி பிசாசுக்கு இடம் கொடுத்ததினாலே அவர்கள் மீறுதல் உண்டாகிவிட்டது. மீறுதல், மனுஷ மீறுதல். ஆமென். அப்படி தேவனுடைய கற்பனை கை கொள்ளாதபடி அவர்கள் மீறினபடினாலே ஆண்டவர் அவர்களை கைவிட்டார். ஆண்டவர் கைவிட்ட உடனே சாத்தானுக்கு தெரியும், சாத்தானுடைய சிந்தனையில் இருக்கின்ற சகல பாவங்களையும் மனுஷனுக்குள்ளே உருவாக்க தொடங்கினான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமென். மனுஷனை அவனுக்கு எதெல்லாம் மனுஷனை கொண்டு செய்ய வைத்து தேவனை பகைக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷ இருதயத்துக்குள்ள பாவத்தை விதைத்து விட்டான். அப்படி மனுஷன் பாவியானான். தலை முதல் கால் வரை பாவம் பெருகிவிட்டது. புரியுதா? தலை முதல் கால் வரை அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவம் பெருகிவிட்டது. பாவம் பெருகின உடனே
புனித பூமியாயிருக்கின்ற ஏதேன் தோட்டத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கின்ற தோட்டத்தை வேலியடைத்து சுடரொளி பட்டத்தை வைத்து இவர்களை விரட்டி அடித்தார். ஆசீர்வாதத்தை கொடுக்காம இவர்களை சபித்தார் என்று பார்க்க முடியும். ஆதாமை நீ வேர்வை சிந்தி பிழைப்பாய் என்று சபித்தார். அதுதான் இந்நாளும் நாம் வேர்வை சிந்தி கொண்டிருக்கிறோம். ஏவாளை சபித்தா நீ பிள்ளை பெறும் நாட்களில் மிக வேதனைப்பட்டு பெறுவாய் என்று சொல்லி சபித்தா இந்நாளும் ஸ்ரீகாலானவர்கள் பிள்ளை பெறும்போது பயங்கரமான மரண வேதனைப்படுகிறாங்க. இது தான் சாபத்தை போட்டு சுடரொளி பட்டயத்தை வைத்து வெளியே மாற்றினார். ஆனாலும் மனுஷன் அன்று முதலே பாவத்தை சுமந்து கொண்டே திரிகிறான். ஆதாமிலிருந்தே பாவத்தை சுமந்து கொண்டே திரிகிறான். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய உங்க பலிகளினாலும் காணிக்கையினாலும் முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. ஆமே. இதெல்லாம் மக்கள் அறிஞ்சாச்சுன்னு சொன்னா சபையெல்லாம் ரட்சிப்பில் வந்துடும். இது எங்கே மறைக்கப்படுது? இன்னைக்கு யோசேப்பு கதை, தாவீது கதை, அந்த கதை இந்த கதை தான் ஓடிக்கொண்டு இருக்கு. ஃபேமஸ் பாஸ்டர் மாதிரி தான் பேசுறாங்க. விடுதலை திருவிழா, அந்த திருவிழா, நோய் குணம், இதெல்லாம் பேசிக்கொண்டு இருந்தாலும் இன்னைக்கு காரியம் சாத்தியாத மக்கள் சத்தியங்கள் தெரியாம போய்விடும். நேற்று தேவனுடைய பெட்டியை பற்றி பேசணும். சத்தியம் தானே? ஹல்லேலூயா. அது தொடக்கம் தான். இனி அதில் மன்னா எல்லாம் பேசும். அப்படித்தான் ஒவ்வொன்றை கண்டுபிடிப்போம். சபை கண்டுபிடித்து நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவை நன்றாக அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் நம்ம சபையை வைத்திருக்கோம். இப்படி பாவம் சுமக்கிறதுனால தான் எந்த பலியினாலும் பாவம் நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனபடி ஒரு மனுஷ சரீரம் வேணும். அல்லேலூயா. ஆமென். பாவம் நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறதுனாலே, மனுஷ மாம்சத்துக்குள்ளே பாவம் முழுவதும் இருக்கிறதுனாலே இந்த சரீரத்தை அழித்துத்தான் ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? ரூட்டு தெரியுதா? சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? அது எனக்கு மாத்திரம் என்ன புரியும்? ஆமே. இந்த சரீரம் மாம்சத்தில் தான் பாவம் இருக்கிறது. அதுதான் பவுல் ஆவிக்குரிய காரியத்தை நமக்கு நிருபத்தில் எழுதுகிறார். இந்த சரீரம் என்ன செய்யணும் சொன்னா, அதிகமா ஆதாமிலிருந்து உருவானதுனாலே அந்த ஆதாமை போல உலகத்தை இச்சிக்கிறது, உலகத்தை தேடுகிறது, ஆசாபாசத்தை தேடுகிறது, லவ் பண்ணுகிறது. எது எல்லாம் வேண்டும் வேண்டாமோ அதை எல்லாம் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆத்துமா அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. எதை விடணுமோ விட முடியாதபடி நம்முடைய ஆத்துமா இழுக்கிறதெல்லாம் அதுதான். நாம் நாளைக்கு மரிக்க போகணும்னு சொன்னா கூட ஆசை தீர மாட்டேங்குது. 10 நாள் தான் இருக்க மரிப்பதற்குன்னு சொன்னா கூட நம்ம ஆசை தீர மாட்டேங்குது. இனி கொஞ்ச காலம் தான் உண்டுன்னு சொன்னா கூட குடி விட்டு மாற மாட்டேங்குது. ஒரு நல்ல ரட்சிப்பை அடைய விடாதபடி நம்முடைய மாம்சம் என்ன செய்து மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறது? குடிக்க வைக்கிறது, வெறிக்க வைக்கிறது, லௌகிக கவலையை உண்டாக்குறது. இது எல்லாம் உண்டாகும் போது என்ன செய்யறோம்? ஆட்டோமேட்டிக்கலாக நம்முடைய சரீரம் செத்து கொண்டே இருக்கிறது. சாத்தான் ஜெயம் எடுக்கிறான். அல்லேலூயா. சரீரம் செத்து கொண்டிருக்க. என்ன பாஸ்டர், எப்படி சரீரம் சாவுன்னு சொன்னா, பாவம் செய்கிற எவனும் சாவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடிதான் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து உங்களுக்கு ஒரு புதிய மார்க்கத்தை கிறிஸ்து மூலம் உண்டாக்குவதற்குத்தான் தேவனாகிய ஆண்டவர் ஒரு சரீரத்தை, கிறிஸ்து பிறக்கும் போது சரீரத்தை இந்த பூமியில வைக்கிறார். அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவின் சரீரம். அதுதான் ஆதியாகமம் புத்தகம் 3:15 சொன்ன சிறையின் வித்து நசுக்க வருகிறது. எப்படி எனில், கிறிஸ்துவின் சரீரமாகினது அழிந்து மீண்டும் உருவாகும் போது சபையை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்குத்தான் கிறிஸ்துடைய சரீரம் ஒரு பலி செலுத்தப்படுகிற சரீரமாக இருக்கிறது என்று சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப முன்னாட்கள பலி எல்லாத்துக்கும் பலி 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 பலியை போட்டு கொண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்துடைய காலத்துல கூட அவருக்கு பலி செலுத்தபடி போறாங்க, சீசர்களும் போறாங்க கூப்பிட்டு. அப்ப ஆண்டவரை கர்த்தர் சொன்னா, தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வருவான் என்று சொல்லி சொன்னார். ஆமே. நம்ம தண்ணி தாகம் இருந்தான போய் குடிப்போம், பசி இருந்தான போய் சாப்பிடுவோம். அதை போல் அவர்களுக்கு தெய்வீக தாகம் இல்லை, பலியிலே தாகமா இருந்தார்கள், பலி செலுத்தலை தாகமா இருந்தார்கள். பலி செலுத்த வந்திருக்கா இயேசு கிறிஸ்து, அவரை புரிந்து கொள்ளாமடி பலியிலே தாகமா இருந்தார்கள். ஆனபடிதான் கர்த்தர் சொன்னா, தாகமா இருந்தா என்னிடத்தில் வா என்று சொன்னா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, இது எதை குறிக்குன்னு சொன்னா, கிறிஸ்து பூமியிலே வந்து அந்த ஆடு மாடுகளுக்கு மேலாக தன்னுடைய சரீரத்தை பலி செலுத்தின பின்பு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீங்கள் உயிரோடு இருக்கும் காலமே உங்க சரீரம் இந்த உலகத்துக்கு பலி செலுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்காய் உயிர்ப்பிக்க வேண்டும். அதுக்குத்தான் உங்க சரீரத்தையும் ஆண்டவர் பாவம் ஆளுகை செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்.
அதுக்கு தானே சத்தம் போடுறேன், அதுக்கு தானே அடி தருகிறேன். வேற எதுக்கு அடி தருகிறேன்? வேற எதுக்கு நான் கோவப்படுகிறேன்? அல்லேலூயா. உங்களோட பணம் வாங்குவதற்கா, பொருள் வாங்குவதற்கா? நீங்க தப்பி போகணும், அதுக்குத்தான் கோவப்படுறது. சரியா? ஆமே. ஓகே, நம்ம இன்னும் செய்தி ரோட்டு புரிஞ்சிருக்கும். ஆமே. நம்முடைய சரீரத்தில் பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை காணிக்கை கொடுத்தோன்னும் திருப்திப்படுத்த முடியாது. ஒரு டிவியில் வர பிரசங்கம் கேட்டோ வேற ஒருவன் பேசியோ பெரிய ஆட்கள் பேசியோ உங்க பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. ஒரே வழி, பாவம் இது என்று அறிந்தவுடனே தன் சரீரமாகிய ஆலயத்தை எப்போது வெறுக்கிறீங்களோ அப்போது கிறிஸ்து உங்களுக்குள்ளே வெளிப்பட தொடங்குவா. உங்க ஆலயம் எப்போது வெறுக்க தொடங்குகிறதோ உங்க பாவ சாபங்கள் அப்போது மாற தொடங்கும். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வெளிப்பட தொடங்குவா. ஆமென், ஆமென். தன்னை வெறுக்கிற ஒரு பாத்திரத்தை ஆண்டவருக்கு தெரியும். தன்னை வெறுத்து ஆவியிலே வாழ்க்கை கட்டி எழுப்ப ஒரு பாத்திரத்தை ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட பாத்திரம். அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அது எப்படி சுத்தம் செய்யணும் சொன்னா, இயேசு கிறிஸ்து மூலம்தான் உங்களை சுத்திகரிக்க முடியும். வேற யாராலையும் சுத்திகரிக்க முடியாது. மோசேயை பார்த்தாலும் சுத்திகரிக்க முடியாது. ஒரு ஆரோனை பார்த்தா சுத்திகரிக்க முடியாது. ஒரு எலியாசாரை பார்த்தா சுத்திகரிக்க முடியாது. எந்த மனுஷனும் சுத்திகரிப்புக்கு முடியாது. ஆனபடி கிறிஸ்து என்னும் இரட்சகர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே தன் சரீரத்தை உங்களுக்காக தியாக பலியாய் கொடுக்க வந்தார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இதுக்கு ஏசாயா புஸ்தகத்தில் பார்க்கும்போது 53ஆம் அதிகாரம் 4 முதல் சில வசனங்கள் படிச்சு பாருங்க. மெய்யாகவே நல்லா புரிஞ்சு, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த. புரிந்து கொள்ளுங்க. ஆமே. நாம் என்ன பாடல? பாவத்தினாலே, ஆதாமிலிருந்து வந்த பாவத்தினாலே அந்த பாடுகள், கொடூரமான பாடுகள். இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது எப்படி கூப்பிடுகிறார் சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாங்க என்று சொல்லி கூப்பிடுகிறார். இவர் தான் இந்த பாவத்து நிமித்தம் வருத்தத்தை கொடுத்தார். இந்த பாவத்து நிமித்தம் கண்ணீரை கொடுத்தார். பாவத்து நிமித்தம் அழுகையை கொடுத்தார். அப்ப பார்க்கும்போது பாரம் ஜனங்கள் சுமந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வியாதியிலும் துன்பத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிற மக்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டிருக்க நீ என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார். எதுக்கு? நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எப்படி இந்த பாவத்தை மாற்ற வேண்டும், எப்படி சாபத்தை மாற்ற வேண்டும், எப்படி உன் கண்ணீரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீ என்னிடத்தில் வா, நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ கற்றுக்கொண்டு என் வழிகளில் நடக்கும் போது அந்த பாவம் தொலைந்து போகும். உன்னை நான் பிள்ளையாய் மாற்றிக் கொள்வேன் என்று தான் கர்த்தர் அவரை கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேற வழி இல்லை. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமக்க வேண்டிய சூழ்நிலையாகி விட்டது. அது வெறும் இருதயத்தில் மாத்திரமல்ல, தன் சரீரம் முழுவதுமே பலி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. அல்லேலூயா. அந்த சரீரத்தை பலி செலுத்தி அதன் பூரணத்தை சபைக்கு கொடுத்தால் மாத்திரம்தான் சபை சரீரத்தை பலி செலுத்தும். எப்போது பலி செலுத்தும்? வருத்தம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது, கடன் பாரம் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, மனுஷன் கைவிடுகிற அனுபவங்கள் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, கஷ்டங்கள் துன்பங்களுமாய் அழுது கொண்டிருக்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து என்ன பலி செலுத்தலாம்? எப்படி இதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளலாம்? எப்படி இந்த மீட்பை பெற்றுக் கொள்ளலாம் சொன்னா, எப்போது உங்களுக்கு தலைமிஞ்சி பிரச்சனை வருகிறதோ அப்போது கொஞ்சம் நின்று ஜெபிங்க. பின்பு சொல்லுங்க, இனி உலகத்தின் பாவம் இல்லாதபடி என் ஆண்டவர் செய்ததை போல என் சரீரத்தை நான் அவர் பலி செலுத்துறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க. என்ன ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டும். நான் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை, ஆசைப்பட்ட வீடு கிடைக்கவில்லை, ஆசைப்பட்ட தோட்டம் கிடைக்கவில்லை, ஆசைப்பட்ட பைக்கு கிடைக்கவில்லை, ஆசைப்பட்ட காரு கிடைக்கவில்லை, ஆசைப்பட்டது ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை, இனி அதை நான் வெறுக்கிறேன், ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் உங்கள் சரீர அபயங்களை வெறுக்கிறது போல வெறுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க போறார். கரங்கள் தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஆமென். வெறுத்து பாருங்க. ஹல்லேலூயா. வெறுத்து பாருங்க. தந்தாலும் வெறுக்கணும், ஆசீர்வாதம் தந்தாலும் வெறுக்கணும், வெறுத்துட்டே இருக்கணும், வேண்டானே சொல்லணும், தந்துட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம். நீங்க வெறுக்க படிக்கணும். இது என்னுடைய மாத்திரம் எடுத்துக்கொள்ள கூடாது.
போயிட்டது அப்படின்னு சொன்னா பிரமாண்ட ஊழியம் ஒன்றும் பரலத்துக்கு போக முடியாது. ஆமென். ஆனபடி சபைக்கு நான் சொல்லுகிறது, எப்ப உங்க சரீரமாய் ஆலயத்தில் ஒரு மிஸ்டேக் இல்லாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னா உங்களை வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலர் தங்களை வெறுக்க முடியாம இருக்கிறதுனால போதகரை பிடிக்காது. தங்களை வெறுக்க சொன்னா போதகரை பிடிக்காது. ஆனபடி அவங்களுக்கு ஏற்ற திருச்சபைகள் உண்டு, அங்க போயிடுவாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், உயிரோடு இருக்கிற காலம் பிள்ளைகள் புத்தி வந்த பின்பு உங்க சரீரத்தை பலி செலுத்தாம நீங்க நேடவே முடியாது. பரலோகம் நேட முடியாது, பூமியை நேட முடியாது. ஏனெனில் ஒரு பிள்ளை தன் சரீரத்தை பலி செலுத்தாமல் இருந்தால் மாம்சத்தின் வழியாய் பிசாசு கடந்து வந்து கொண்டே இருப்பான் அவன் ரூட்ல எல்லாத்துலயும். புரியுதா? ஆமே. மாம்சத்தின் சிந்தனை வழியாக நம்முடைய திட்டம் எல்லாம் அவனுக்கு தெரியும். நம் ஆஸ்தியிலே கண்பை நம் ஏதோ ஒரு திட்டம் வைத்து அவனுக்கு தெரியும். ஆனபடியாய் ஒரு நிமிஷம் மாத்திரமல்ல, ஒரு நாளும் உங்களை வீட்டை விட்டு பிசாசுக்கு போக முடியாது. எப்போது நீங்கள் உங்கள் ஆலயத்தை பலி செலுத்துகிறீங்களோ அப்போது சாத்தானுக்கு தெரியும், இனி இந்த வீட்டில் எனக்கு பங்கில்லை. தன்னை வெறுத்ததினாலே சாத்தான் வெளியாக போறான். அது தான் கர்த்தர் சொன்னார், இனி சாத்தான் மின்னலை போல உங்கள் மத்தியிலே விழுகதை பார்ப்பீங்க என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு இரட்சகர் ஒரு ஊமையை நமக்கு சொன்னார். ஹல்லேலூயா. ஐசலாம். நம்ம சில வேளை சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கும், அப்பமே தெரியும் அந்த நாய் பிறமை இருந்து வருகிறது தெரியும். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் காட்டு வந்து வாரம் பார்த்துக்கா. ஹல்லேலூயா. ஐசலாம். நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தை பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். என் ஆண்டவர் பலி செலுத்தி இன்னொரு சரீரம் பெற்றுக்கொண்டார். ஆனபடி நானும் என் சரீரத்தை பலி செலுத்தி இந்த பூமியில் அற்பமாய் தள்ளிவிட்டு இன்னொரு சரீரத்தை பெற்று இயேசுவோடு உயிர் தழுவேன். பிசாசே, என்னிடத்தில் உனக்கு இடமில்லை. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், கையை வெட்டி போடு, காலை வெட்டி போடு, கண்ணை வெட்டி போடுன்னு சொன்னார். ஞாபகம் இருக்குமா? ஆமென். கையை வெட்டி போடு. அவனுக்கு கை செய்கிற பாவத்துக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்ல, வெட்டுவதற்கல்ல. கால் செய்கிற பாவத்துக்கு இடம் கொடுக்காதே, இருதயம் செய்கிற பாவத்துக்கு இடம் கொடுக்காதே, கண் செய்கிற பாவத்துக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்லி இதெல்லாம் பிழுது போட சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் எங்கே மிஸ்டேக் வருகிறது அந்த காரியத்தை பலி செலுத்த வேண்டும். கண்ணு மிஸ்டேக்கா பலி செலுத்துங்கள். அழகு மிஸ்டேக்கா பலி செலுத்துங்கள். எது மிஸ்டேக்கோ அதை பலி செலுத்தும் போது பரலோகம் சந்தோஷப்பட்டு புதிய ரைமண்ட் வஸ்திரம் உனக்குள்ளே கர்த்தர் தருகிறார். பழைய பாவம் என்ன வஸ்திரத்தை ஆண்டவர் எடுத்து மாற்றி ஒரு புதிய வஸ்திரத்தை உனக்கு கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியான சபைக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாவத்தை வெறுக்கும் போது, இது பாவம் என்று சொல்லி வெறுக்கும் போது, நமக்கு ஒரு பாவ வஸ்திரம் தந்தது பிசாஸ். ஏதேன் தோட்டத்தில் ஒரு பாவ வஸ்திரத்தை உங்களுக்கு தந்து விட்டான். அதை சுமந்து கொண்டே நாம் நடக்கிறோம். அந்த பாவ வஸ்திரம் நம்மிடத்தில் போகும்னு சொன்னான். நாம் இயேசுவை போல வெறுக்க அனுபவம் உண்டாக வேண்டும். ஆனபடி சாத்தானுக்கு தெரியும், இவர் ஏதோ ஒரு திட்டமாய் பிறந்திருக்கிறார் என்று சொல்லித்தான் அவன் அழகாய் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அழகாய் முன் செல்லுகிறான். சொன்று ஆவியான ஏவுதலின்படி பிசாசு சொல்லி அநேக சோதனைகளை கொடுக்கிறான். அநேக சோதனைகளை கொடுக்கும் போது அநேக காரியங்களை சாத்தான் டிஸ்கஷன் பண்ணி பார்க்கிறான். கர்த்தர் அதை ஒன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபைனலாக பெரிய தேவாலயத்தின் உப்பரிகளை கொண்டு விட்டு, இது எல்லாம் என்னுடையதா இருக்கிறது, இவர் உண்டாக்கின பூமி இதெல்லாம் என்னுடைய இருக்குது, நீ என்னை சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிதால் இதை நான் இப்போதே கொடுக்கிறேன்னு சொன்னார். இயேசு சொன்னார், அப்பாலவோ சாத்தான் என்று சொன்னார். காரியம் என்ன சொன்னார்? நான் அதுக்காக வரவில்லை, என் சரீரத்தை பலி செலுத்தி என் ஜனத்தை சொந்த பிள்ளைகளாய் மீட்பதற்கு நான் பூமியிலே வந்திருக்கிறேன் என்றுதான் அவருடைய அர்த்தமாயிருக்கிறது. நான் செய்த வழிகளை சபைகள் அறியும், நான் செய்த வழிகளை அப்போஸ்தலர் அறிவார்கள், அப்போஸ்தலர் மூலம் சபைக்கு நான் வெளிப்படுத்துவேன். ஆனபடி ஒரு கூட்டம் ஜனங்களை, உலகத்தை வெறுத்த ஜனங்களை நான் ரட்சித்து என்னுடைய பந்தியிலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஒரு தாரணையை வைத்து போனார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை விட்டுக் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த சரீரம் நிச்சயம் அழிந்துத்தான் ஆகும். நமக்கு கூடி போன 6 அடி மண்ணு தான், 2 அடி வீதி, 2 அடி வீதி, 6 அடி மண்ணு தான் கிடைக்கும். எல்லா மனுஷங்க மண்ணுக்குள்ள அடங்கி போறாங்க. அதுதான் சாபம், பழைய நாட்கள் போட்ட சாபம். ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. இளமையில சில வேளையில ஒரு 20 வருஷம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். இளமை ஒரு சந்தோஷமா 20 வருஷம் இருக்கலாம்.
அதுக்கு பின்பு கஷ்டங்கள் நெருக்கங்களுமாக்கும். பின்ன இளமையை வேண்டான்னு சொல்லுவீங்க, வெறுக்க தொடங்குவீங்க. ஆமே. ஆனபடி உங்களை இந்நாளை வெறுத்து இந்த பூமிக்கு இரையாக போறேன், எதுக்கு நான் இதெல்லாம் காட்ட வேண்டும் சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து அழத் தொடங்குனீங்கன்னு நிச்சயம் சொல்லுறேன், கர்த்தருடைய புடவை, கர்த்தருடைய அந்த வஸ்திரம் உங்க சரீரத்தின் மேல் விழப்போகிறது என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். மெய்யாக அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா. ஆனபடிதான் ஏசாயா அது தீர்க்க தரிசனம் எழுதி வைக்கிறான். எப்படியானால் ஒரு மயிர் கத்தரிக்க போற ஆட்டை போல அவரை சட்டம் நிறைவேற்றின உடனே அந்த சட்டத்துக்கு உட்கொள்ளுகிறார். சும்மா ஒன்றும் கிடையாது. ஒரு சட்டம் சின்ன ஒரு குட்டையான கம்பில கெட்டி வைத்தான், ஒரு இறைச்சி வெட்டுற போல ஒரு கம்பில நல்லா கெட்டி வைத்து தான் அவரை சாட்டை நல்லா அடித்து நொறுக்கினார்கள். ஒரு குற்றமும் கிடையாது. அது உனக்காகவும் எனக்காகவும். மீண்டும் தப்பு பண்ணாதீங்க. நான் நேற்றுக்கு சொன்னேன், பரிசுத்த ஆவியான 2 விதமான வேருக்கு. ஒன்று அவர் கிறிஸ்துவாகவே இருக்கிறார். ஒன்று சபையிலே உலாவும் போது அவருடைய முகங்கள் சாந்த முகமா இருக்கும் சில இடத்துல வரும்போது. ஆனா சில இடத்துல வரும்போது கொடூரமான முகமா இருக்கும். நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. அவருக்கு வேண்டப்பட்ட பிள்ளைகள், தன்னை வெறுத்து பிசாசுக்கு இடம் கொடாதபடி வாழுகின்ற பிள்ளைகளுக்கு முன்பாகவே ஒரு தகப்பனை போல தாயை போல தான் வருவார். ஆனா அவருக்கு பிடிக்காம நீங்க மீண்டும் மீண்டும் பாவம் செய்தா அவர் வருகிறது ஒரு அக்கினி முகம் கொண்டாக்கும். புரியுதா உங்களுக்கு? அது ரெண்டையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடி இப்ப அவரை காண முடியவில்லை, பார்க்க முடியல என்று இருக்கக்கூடாது. அவர் 2 முகத்தையும் காட்டுகிறார். அவருடைய கோபம் என்னவென்று சொல்லி எனக்கு நல்லா தெரியும். கோபம் வரும்போது என்ன செய்கிறார் என்று சொல்லி. தகப்பன் போடுகிறதுல நாய பேயன் அடிச்சு நொறுக்கி போடுவார். சாந்தம் வரும்போது ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றவும் செய்வார். இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி கொள்ள வேண்டும். இப்ப இயேசு நேரே வந்த எப்படி நம்ம சபை இருக்குன்னு சொல்லி நீங்க புரிந்து கொள்ளுங்க. இயேசு நேரே வந்து நம்ம சபையில் எத்தனை பேரை நேசிப்பார், எத்தனை பேரை தூக்கி மாகுல ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஏன்? காரணம் என்ன? நீங்கள் இனி அவரோடு இருப்பதற்குத்தான் தன் பாடுகளை முழுவதும் ஏற்றுக்கொண்டார். என் பிள்ளைகள் தப்ப வேண்டும், இந்த வழியாய் தப்ப வேண்டும், மாம்சத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் சாட்டை நான் அடிக்கும் போது அப்படியே வாங்கி கொண்டார். அந்த சிலுவையை தூக்கி முள்கிரீடம் வைத்து உங்க பாவம் எல்லாம் தீரட்டும் என்று சொல்லி எல்லா முள்கிரீடை அடித்து இறக்கும் போது அதை தாங்கிக் கொண்டா. நீங்க தாங்கிக் கொள்ள வேண்டும். மாம்சத்தை கர்த்தர் கிழிக்கும் போது தாங்கிக் கொள்ள வேண்டும். இது எதை சொல்லுகிறது சொன்னா, ஒரு பிள்ளைக்கு மீட்பை கொடுப்பதற்காய் உனக்கு தாங்க முடியாத பாரத்தை தரும்போது நீ தாங்கும் போதுதான் கர்த்தர் உன்னோடு நடப்பார். ஆமென். தலைக்கு பாரம், தோளுக்கு பாரம், சகல பாரத்தை உனக்கு தரும்போது புரிந்து கொள்ள வேண்டும், இதை நான் சுமந்துத்தான் ஆக வேண்டும். ஆனபடி இதை மறப்பதற்காக ஒரு சிகரெட் அடித்தோ, மறப்பதற்காக தண்ணி அடித்தோ, மறப்பதற்காக கமெண்ட் பேசியோ, மறப்பதற்காக அங்கே இங்கே போய் துக்கத்தை சொன்னா உனக்கு தப்பி போக முடியாததை ஏற்றுக்கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா? ஏற்றுக்கொள்ள உருவாக்குவதற்காக நீ எப்போ மாம்சத்தை கொலைக்கு கொடுக்கிறியோ அதுவரை அடிச்சுட்டே இருப்பாரு. ரொம்ப தூரம் போகணும், பல கிலோமீட்டர், கொல்கத்தா மலைக்கு. அது மனுஷ யாத்திரையை குறிக்கிறது. நீ கடந்து போற இடத்துல சிலுவை சுமந்து கொண்டு போன்னு சொல்லுகிறார். ஆமே. அந்த பாரமான சிலுவை ஒரு மனுஷனும் எடுத்து சுமக்க முடியாத சிலுவை, அந்த குளிர் காலத்துல பட்டினியோடு பசியோடு சில நாட்கள் வேதனையோடு இருக்கிற சரீரத்தின் மேல ஏற்றுறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? அல்லேலூயா. அவர் வெறும் மாம்சத்தில் இருக்கிறார். அப்போ கடவுள் என்ன? அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது ஸ்திரீகள் அழுகிறாங்க. அவர் என்ன சொன்னா? உங்க புருஷனுக்கும் உனக்கும் பிள்ளைகளுக்காக அழமான்னு சொன்னா. எனக்காக அழாத, நான் இதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆமென். இது ஏது சபை காரியங்களை புரிந்து கொள்ளுதோ அந்த சபை மாத்திரம் தான் தப்பி போக முடியும். எந்த சபை காரியங்களை புரிந்து கொள்ளாம நாங்க பரலோகத்துக்கு போவோம்னு சொன்னா அந்த சபை தப்பி போக முடியாது. ஒரு பாரம் சுமக்கிற சபையாய் நீங்கள் வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போறார், விழுகிறார். இது மனுஷ அனுபவங்களை குறிக்கிறது. தேவன் பாடுகளை தரும்போது விழுவீங்க, நொறுக்கப்படுவீங்க. ஆறுதல் யாரு செய்தாலும், ஒரு சீமோன் என்று சொன்ன மனுஷன் அந்த சிலுவை எடுத்தா கூட கொஞ்சம் தூரம் கூட எடுக்க முடியவில்லை, அவ்வளவு பாரம். அல்லேலூயா. தூக்கி அங்க வச்சிடாதீங்க பாரத்தை. என் துன்பத்தை அங்க தூக்கி வச்சிடாதீங்க. புரியுதா? என் பிரச்சனை தூக்கி அங்க வச்சிடாதீங்க. அப்படி நீயே எடுக்கணும் அந்த பாரத்தை, நீயே சுமக்கணும் அந்த பாரத்தை.
நீ சுமந்து போகும்போது கர்த்தருக்கு தெரியும், என் வழியாய் ஒரு ஆட்டுக்குட்டி பிறமே இருந்து வருகிறது, அது என் பிள்ளையா இருக்கான். ஆனபடி இந்த சிலுவை பாரத்தை மாற்றி என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை சிலுவையின் வழியாய் கொண்டு போக விரும்புகிறான். ஏன் சிலுவை எடுக்க வேண்டும்? கடந்த நாள் கேட்கிறாங்க, சிலுவைக்கு மோகன் சிங் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறாங்க. சிலுவை பற்றி ஏன் பேசுறான்னு கேட்கிறாங்க. சிலுவை இல்லாதபடி ஒருவனை சீர்திருத்த முடியாது. சிலுவை பாடுகள் இல்லாமல் ஒருவன் இயேசுட்ட வர முடியாது. ஆனபடி சிலுவை பாடுகள் வழியாய் கொண்டு போறாய். பின்னும் விடவில்லை, தண்டனை கையும் காலும் அவர்கள் ஆணி அறைகிறார்கள். அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ஒரு ஆட்டை பலி செலுத்துவது போல, ஒரு மாட்டை பலி செலுத்துவது போல. அந்த மாட்டை கொடுத்த ஆட்டை கொடுத்த யாரும் கேட்க முடியாது. ஒரு எஜமான் விலைக்கு வாங்கினதுனால பலி செலுத்துவது யாரும் கேட்க முடியாது. இங்கே சட்டத்தின்படியாக இங்க யாரும் இயேசுவை கேட்க முடியல. ஏன் செய்கிறான்னு கேட்க முடியவில்லை. அதுக்கு தானாய் ஒப்பு கொடுத்தார், உன்னை விடுவிக்கும்படியாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது மாத்திரமே, கல்வாரி சிலுவையிலே கல்லர் மத்தியிலே அவமான சின்னமாய் நிறுத்தினார்கள். இயேசு தன் ஜீவனை விட்டார் 7 வார்த்தைகளை சொல்லி. அந்த பார சிலுவையிலே, அந்த வேதனையான சிலுவையிலும் தான் வந்து என்ன செய்ய, அந்த கல்வாரி சிலுவையிலே 7 வார்த்தைகளை சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 7 வார்த்தைகளை சொன்னார். நமக்கு சொல்ல முடியுமா? ஆமென். அந்த பாரமான சிலுவையிலே நமக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் வரும், நெருக்கடிகளும் போராட்டங்களும் சஞ்சலங்களும் வரும். அந்த பார சிலுவை சுமந்து கொண்டு நன்மை செய்ய பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த பார சிலுவையில் நன்மை செய்ய நீங்கள் தொடங்கும் போது, அந்த நெருக்கடியான வேளையில் உங்களை பாராதபடி, உங்க வேதனை பாராதபடி நீங்கள் நன்மை செய்ய நீங்கள் பிரயாசப்படும் போது கர்த்தருடைய மனக்கண், இரக்கத்தின் கண் உங்க மேல வரும். உங்களுக்காய் மனதுருக கர்த்தருடைய கண்ணீரை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. ஆனவரை கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து 7 வார்த்தைகளை சொல்லி முடித்து தன் ஜீவனை விட்டார். உலகம் சொல்லுகிறது பல பல காரியங்களை சொல்லி, உலகம் சொல்லுகிறது அவர் ஓடிவிட்டார் என்று சொல்லி, உலகம் சொல்லுகிறது அவரை மனுஷன் அடித்து கொண்டார்கள் என்று சொல்லி, உலகம் சொல்லுகிறது உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி, உலகம் பலவிதமாய் கோணங்களை சொல்லும் போது கர்த்தராய் ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிசாசின் தலையை நசுக்கி உனக்காக எனக்காக வழிகளை திறந்தார். வல்லமையின் ஆவியானவர் கிரியை செய்யட்டும். அபிஷேகத்தின் வல்லமை கிரியை செய்யட்டும். அபிஷேகத்தின் வல்லமை கிரியை செய்யட்டும். அபிஷேகத்தின் அதிகாரம் கிரியை செய்யட்டும். மனக்கண் திறக்க ஆராதனை உண்டாகட்டும். பிள்ளைகள் வருகின்ற நிபந்தனைகள், தடைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போது உடைக்கப்பட்டு போவதாக. ஆமென், 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 ஆமென். ரிகாபா லதரக ஷகாபா ஓரி மாமா ஷகாபா. Thank you Jesus, thank you Jesus. ஆமென். அவன் மரணத்தை ஜெயித்த, அதுதான் ஸ்ரீயின் வித்து பிசாசை நசுக்கும். ஸ்ரீயின் வித்து பிசாசை நசுக்கும். ஆனபடியால் சாத்தான் தைரியம் கொண்டது, ஒருபோதும் மனுஷன் பாவம் மீட்படைய முடியாது. எத்தனை பலி செலுத்தினாலும், எத்தனை சபைக்கு போனாலும், எத்தனை ஜெபித்தாலும், என்னெல்லாம் கொடுத்தாலும் மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி கிடையாது. ஆனபடி பிசாசுக்கு தெரியும், மனுகுலத்தை முழுவதும் அழிப்பதற்கு பார்க்கும்போது கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக தொங்கி மரித்து 3ஆம் நாள் எழுத்து ஸ்ரீயின் வித்து அவனை நசுக்கினது. ஹல்லேலூயா. அவன் நினைச்சது முடிஞ்சிடணும். அவன் நினைச்சது எல்லாம் முடிஞ்சிடணும். சம்பவம் உயிர்த்தெழும்பி விட்டா ஒரு புதிய சரீரமாய். அதை போல உங்க சரீரத்தை இந்த நாளில் கர்த்தருக்கென்று பலி செலுத்தி பாவம் இல்லாத வாழ்க்கை வாழும்போது உங்க சரீரத்துக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அந்த வெளிப்பாடு வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவின் அச்சடையாளம். ஆமென். கிறிஸ்துவின் அச்சடையாளம் அது உள்ள உருவாகி கொண்டிருக்குது, வெளியில இல்ல. வெளியில பார்த்த பல குற்றங்களும் சொல்லுவாங்க, வெளியில பார்த்த கரபரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பவுல் சொல்லுவது, மனைவி புருஷனை வச்சு பேசுறாரு. மனைவியும் புருஷனும் இடையில என்ன பந்தம் என்று சொல்லி ஒருவனுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. மனைவியும் புருஷனுக்கும் இடையில எவ்வளவு பந்தம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒருவனும் கண்டுபிடிக்க முடியாது. முடியுமா?
இன்னொரு மனைவியும் புருஷனும் வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா? அந்த அவங்க ரூமில் வீட்டில் எப்படி வாழுறாங்கன்னு தெரியுமா? ஒண்ணுமே நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு பேசுவோம். அதை போலதான் கிறிஸ்தவம். எவன் ஒரு மனைவியும் புருஷனும் இணைந்து சந்தோஷமாய் வாழுகிறார்களோ அதை போல கிறிஸ்துவோடு வாழுகிற மனுஷன் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர மற்றவங்களுக்கு போக முடியாது என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவோடு நடக்கிற ஒரு மனுஷன் இன்னும் சொன்னா ஒரு கோழியை போலையாக்கம். கோழி தெரியும், கோழியை போலையாக்கம். கோழி முட்டை போடும். முட்டை போட்டு அடை வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 முட்டை வச்சுட்டு மணல் விரிப்பீங்க, முட்டை வைக்கிறீங்க, என்னெல்லாமோ செய்வாங்க. எனக்கு சின்ன வயசில் அம்மா செய்த ஞாபகம் உண்டு. அந்த கோழி என்ன செய்யும்? அடை காக்க போகிறது. 2-3 நாள் அப்படி இருந்துடும். சரிதானே? சில 1 வாரம் வரை இருக்கும். ஆகாரம் கூட எடுக்க போகுது. அப்படி ஆகாரம் நீங்கள் கொண்டு கொடுக்கணும். கொடுத்தா கூட அதில் இருந்து தான் கொத்தி சாப்பிடும். பாத்ரூம் போகணும் மாத்திரம் மெல்ல எழும்பி போயிட்டு வரும். அதுவும் 1 செகண்ட்ல இருக்கும். ஒன்னிலி போகும், 1 செகண்ட்ல வந்திருக்கும். அப்படித்தான் ஜெபம். அவன் மாத்திரம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வான், கிறிஸ்துவின் ரகசியங்களை கண்டுபிடிப்பான். ஒரு அடை காக்கிற கோழியை போல எப்போதும் ஜெபித்து 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 தேவ வெளிப்பாடை கண்டுகொண்டு கர்த்தர் எதை பேசுகிறார் என்று பெற்றுக் கொள்வதற்கு ஒரு கோழியுடைய ரூபமாய் விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படி நான் ஜெபிக்கும் போது கிறிஸ்துவின் குணங்களை சகல சபை அறிந்து கொள்ளும். ஆமென். பிரைஸ் ஈஸி அல்ல. ஒருபோதும் நம்முடைய பாவத்தை தீர்க்க முடியாது ஐயா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நம்ம பாவத்தை தீர்க்க முடியுமா? 2 நாள் ஜெபித்து பரிசுத்தமா நடப்பீங்க, 3ஆம் நாள் தூக்கி போடுவான் சாத்தான். பிரச்சனை. அல்லேலூயா. ஆனபடிதான் கர்த்தர் பார்த்தார், தன் சரீரத்தை பலி செலுத்தி சபைக்கு நான் கொடுக்க போறேன். ஒரு கூட்ட ஜனம் அந்த சரீரத்தை பலி செலுத்தி என் பின்னே செல்லும், அவர்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நான் நித்திய ராஜ்யத்தில் எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு காரியத்தை கற்றுக் கொடுக்க அந்த பூமியில வந்தாரே தவிர வேற ஒன்றுமல்ல. ஆமென். அவர் நம்முடைய சரீரத்தை பலி செலுத்தத்தான் சொல்லுகிறார். இன்றைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்கள் மதியெல்லாம் போனா கொஞ்சம் ஆட வேண்டி பலி செலுத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஹிந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு 2-3 தேங்கையை கொண்டு அடித்தா போதும் பலி செலுத்தியாச்சுன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகா, இந்த சரீரம் அல்ல இனி தரப்போகிறது, மகிமையான சரீரம். இந்த சரீரம் வேண்டான்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்தை நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லுகா. வேறொரு சரீரம் தரப்போற. ஆனாலும் பவுல் சொல்லும்போது இந்த சரீரம், இந்த கூடாரத்தில் நம்ம என்ன செய்யணும்? தவித்திருந்து பரிசுத்தமடைய வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆமே. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். புரியுங்க? ஆனபடிதான் பிரியமான பிள்ளைகளை வேதவசனம் சொல்ல பாருங்க. இப்படி இருக்க ரோமர் புஸ்தகத்தில் 8:6 என்ன சொல்ல பாருங்க. ரோமர் 8:6, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமாம். அல்லேலூயா. அப்ப மாம்ச சிந்தை எதை கொண்டு வருகிறதாம்? நித்திய மரணத்தை கொண்டு வருகிறது. ஆமே. உங்க மாம்ச சிந்தனை நித்தியமான ஒரு மரணத்தை கொண்டு வருகிறது. ஆவியின் சிந்தனை ஒரு புதிய ஜீவனை உண்டாக்குறது மாத்திரமல்ல, ஒரு பெரிய சமாதானத்தை உண்டாக்குறது. அல்லேலூயா. இப்ப மாம்சத்திலே நாம் ஒரு மதுபானம் குடிக்கும் போது நாம் நினைக்கிறோம், இப்போது சந்தோஷமா இருப்பதற்கு நாம் நினைக்கிறோம். ஒரு டூர் போவதற்கு நாம் நினைக்கிறோம். இந்த நாள்ல ஒரு 3 நாள் ஜாலியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு சினிமா பார்க்க போற நாம் நினைக்கிறோம், ஒரு 2 மணிக்கு சந்தோஷமா இருப்போம் என்று நினைக்கிறோம். ஏதோ ஒரு மயக்க மருந்து அடிமையாகவன் ஒரு நாள் ஃபுல்லா மயக்க மருந்தில் அடிமையாகி சிரித்து கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறோம். இது எல்லாமே மாம்சத்தை பேணுகிறதா இருக்கிறது. ஆமென். ஆமென். இது மாம்சத்தை பேணுகிறதா இருக்கிறது. இந்த மாம்சத்தை கொலை செய்வதற்குத்தான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் மாம்சத்தை கொலை செய்து ஆவியிலே ஜெயமெடுக்கும் போது உங்களை அறியாதபடி தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ளே நிரப்புவதை பார்க்க முடியும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. தெய்வீக சமாதானம் எப்ப நிரப்பும் என்று சொல்ல முடியாது, எப்ப உங்க கண்ணீரை துடைக்கும் என்று சொல்ல முடியாது. உலகமெல்லாம் உலகத்தின் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும் போது நீங்க தெய்வீக சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக உங்களை தன்னைத்தானே வெறுக்கும் போது
தெய்வீக சமாதானம் பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிறது. மெல்ல மெல்ல புதிய வஸ்திரத்தை உடுக்க தொடங்குகிறார். அதுக்கு தன் சபையை கர்த்தர் அர்ப்பணிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப மாம்சத்திலே இருக்கிற நம்முடைய மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண பிசாசை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்ன வழியை நீங்கள் கடந்து போக வேண்டும். அப்ப இந்த மாம்சம் முழுவதுமே அவனுக்கு சொந்தமா இருக்கிறது. ஆமென். இந்த மாம்சம் முழுவதுமே அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். ஆனபடிதான் மாம்சத்துல கோபம், எரிச்சல், இச்சைகள் எல்லாம் மாம்சத்தில் அடக்கி வைத்திருக்கிறான். அந்த மாம்சத்தை அடக்க வேண்டும் சொன்னா இயேசுடைய கிருபை இல்லாம யாருமே மாம்சத்தை அடக்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளை, நீங்கள் மிகவும் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடிதான் நம்ம கடந்த வாரம் பார்த்த எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21 படிச்சு பாருங்க. 28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். அல்லேலூயா. உங்களை சரியான ரட்சிப்பிலே தருவதற்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை பலி செலுத்தினதினாலே இரண்டாம் தரம் பாவம் இல்லாத ஒரு மனுஷனுடைய பாவத்தை சுமந்து பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டார். ஆமென். அதை போல நீங்கள் உயிர் வாழும் நாட்களிலே, நீங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே உங்க சரீரம் அந்த பூமிக்கு பலி செலுத்துறதுனாலே உள்ளான மனுஷனுக்குள்ளே நித்தியமாய் வாழ்வதற்குள்ள ஒரு ரூபத்தை கிறிஸ்து கட்டி எழுப்புகிறார். அது பாவம் இல்லாத மனுஷனுடைய ரூபமாய் இருக்கிறது என்று சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெளியே பார்க்கும்போது கெட்ட வார்த்தை பேசுறவன்னு சொல்லுவாங்க. வெளியே பார்க்கும் பழைய வாயாடின்னு சொல்லுவாங்க. வெளியே பார்க்கும் பழைய குடிகாரன்னு சொல்லுவாங்க. வெளியே பார்க்கும்போது வேஸ்ட் குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க உள்ளான மனுஷனிலே இந்த மாம்சீக சரீரத்தை கொலை பண்ணி உள்ளான ஆத்துமலை பரிசுத்தமாய் கட்டி எழுப்பீங்கன்னு சொன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கிறிஸ்து மாத்திரம் தான் கண்டுபிடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சிலருக்கு நல்ல தூக்கமாக்கும். மக்களை நீ எங்க ஏது சபைக்கு போய் தப்பி போவீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. நீ எத்தனை காலம் போவோன்னே தெரியாது. இப்பவுமே நீங்க தூங்குனா, பாலிப பிராயத்தில் தூங்குனா எங்க போய் நீ தப்ப போறீங்க? அல்லேலூயா. நாங்க என்ன இரும்பா நிறைய 2 மணிக்கோட தூங்கி இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னைக்கு சண்டை மீட்டி உண்டு அத்தனை நாளும் தூக்கம் கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா இருந்து வசனத்தை வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. எப்படி சரீரத்தை கொல்லான்னு பாருங்க. என்ன நீங்க கொல்லாவிட்டா இயேசு கொல்லுவார், அவருக்கு வேணும்னு சொன்னா. ஹல்லேலூயா. நீங்க கொன்னா பாக்கியம், நீங்க கொல்லாவிட்டு அவரே கொன்னுடுவார். பின்ன தப்பவும் முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் அழகாய் கொல்லுவார். நீ ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் நீ ஏசு சொல்லுவ, என்னை முற்றிலுமாய் கொண்டு போடும்னு சொல்லுவ. கரங்களை தட்டிக்கிட்டு நன்றி செலுத்து. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி கொல்லுவான்னு தெரியுமா? நீங்க நம்பி இருக்கிறது எல்லாம் அக்கினி போட்டு அழிச்சு போடுவார். நீங்க நம்பி இருக்கிற மனுஷனை எல்லாம் கொண்டே போடுவார். வேணும்னு சொன்னா நீங்க நம்பி இருக்கின்ற பூமி எல்லாத்தையும் அழிச்சு குட்டிச்சோறாக்கி போடுவார். கடைசியாக உங்களுக்கு சாவு இல்லாம வேற வழியே கிடையாது. அப்போ நீங்க அர்ப்பணிப்பீங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இனி எனக்கு வேற வழியே இல்லை என்று சொல்லி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் சுத்திகரிக்க தொடங்குவார் உங்களை. ஹல்லேலூயா. ஆமென். குடுகுடா சபைக்கு ஓடுவீங்க, குடுகுடா வார்த்தை கேட்க ஓடுவீங்க, குடுகுடா உபவாச கொண்டு ஓடிய காரியம் இந்த மாம்சத்தை எப்படியாவது கொள்ள வேண்டும், எப்படியாவது அழித்து அவரோடு வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நீங்க ஓடுவீங்க. ஆனபடி தேவனுடைய பிள்ளையே, நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரோம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5 படிச்சு பாருங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல சபை என்ன செய்யணும்? கிறிஸ்து தன் சரீரத்தை பலி செலுத்தினது போல மரணத்தின் சாயலாய் சரீரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரியா மக்களே? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு எங்க ஒண்ணும் இல்லப்பா,
நான் மீண்டும் மீண்டும் கடன், துன்பம், நெருக்கடி சரியா என்ன புரிந்து கொள்ள யாரும் இல்லைன்னு சொன்னா கிறிஸ்து செய்த ஆயுதத்தை நீங்க தரித்து கொள்ளுங்க. ஆமே. உங்களை உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோட இருக்குன்னு சொன்னா அவர் தன்னுடைய சரீரத்தை மரணத்தின் சாயலுக்கு எப்படி கொடுத்தாரோ அதை போல நீங்கள் மரணத்தின் சாயலுக்கு கொடுக்க வேண்டும். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அழகான புருஷன் கிடைச்சு, அழகான மாமி கிடைச்சு, அழகான வீடு கிடைச்சு, நல்ல இடத்துல ஒரு பொக்கிஷமா வந்துட்டோம் ஒன்னும் நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் பொய், மாயை. அல்லேலூயா. ஐயோ எனக்கு மக அடிபடுகா, எனக்கு மக சவுட்டுப்படுகா, ஒரு மோசமான புருஷனை கொடுத்துட்டேன்னு சொல்லி அதுவும் நீ பயப்படாத. கர்த்தருக்கு சித்தமானவர்களை தன் சாயலாய் மாற்றுவதற்கு தன் சரீரத்தை எப்படி பலி செலுத்தி உன்னை மீட்டெடுத்தாரோ அதை போல உங்களை மீட்டெடுப்பதற்கு உங்க சரீரத்தை பலி செலுத்தும்படி ஆண்டவர் செய்தா அடியும் பாடுகளும் நிந்தைகளும் பட்டுத்தான் ஆக வேண்டும். ஒரு காலகட்டம் கழியும்போது வசனம் உனக்கு வெளிப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சரீரத்தை நீ அழிக்க தொடங்குவாய். புதிய சரீரம், உயிர் தழுந்த ஒரு புதிய சரீரத்தை உனக்குள்ளே உருவாக்கி சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போடுவா. அங்கே செய்யின் வித்து நசுக்கினது என்று சொன்ன அதே சாத்தானை உன் குதிகால் கொண்டு நசுக்கும்படி முதல் பேரான கிறிஸ்து தன் சரீரத்தை அழித்து உயிர் தழும்பினது போல நீங்களும் அவரோடு நடக்க உங்களுக்கு கிறிஸ்துவோடு உயிரடையும்படி சாக்கியத்தை ஆண்டவர் தரப்போற. கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென். ஆனபடி வேத புஸ்தகம் சொல்லுது பாருங்க, படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32 படிச்சு பாருங்க. இல்ல அதுல 44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். படிங்க, புரிஞ்சு முடிக்க போறோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அடுத்த வசனம், அந்தபடியே முந்தின மனுஷனுடைய ஆதாம் ஜீவ ஆத்துமா ஆனான், எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு. ஜென்ம சரீரம், அதான் வேதம் சொல்லு, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இந்த சரீரம் தான் ஜென்ம விதைக்கப்படும். இதுக்கு சில குவாலிட்டியை அதில் வைத்திருக்கா. பிள்ளை பருவம், இளம் பருவம், அழகு பருவம், முது பருவம், வயசு பருவம். ஆமே. இது நீங்க புரிந்து கொள்ளணும். இது விதைப்பதற்கு நாளாகி கொண்டிருக்குது. ஹலோ ஐயா, புரியுதா? புரியுதா உங்களுக்கு? மீசையில நிறைச்சு, தாடியில நிறைச்சு, முடியெல்லாம் போய் வரும்போது பல்லக்க பக்க பக்கான்னு விழும்போது புரிந்து கொள்ள வேண்டும், இது மண்ணுக்கு போக காத்து இருக்குது. இந்த சரீரத்தில் என்ன செய்ய முடியும் ஐயா? அல்லேலூயா. 930 வருஷம் ஒன்றும் கிடையாது, 950 வருஷம் ஒன்றும் கிடையாது. ஒரு கூடி போனா 60 65 வயசுல டட்டா புட்டான்னு சொல்லும். அல்லேலூயா. சோறு சாப்பிட முடியாது, கடிக்க முடியாது, வடை சாப்பிட முடியாது, இடிச்சுதான் சாப்பிடணும். பின்ன இப்படி ஒரு காலகட்டம் நமக்கு இருக்காது. ஏன்? நம்ம போய் சொல்லணும், வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாடி வேண்டாம், என்னால தாங்க முடியல. அல்லேலூயா. பேசலாம். ஆனபடி உங்க சரீரமான விதைக்கப்பட போகிறது, மண்ணுக்குள்ள விதைக்கப்படுக போகுது. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆதாமுடைய சரீரம் எப்படி விதைக்கப்பட்டதோ அதை போல முந்தின உங்க சரீரம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படுகிறது. ஆவியின் சரீரம் என்ன செய்யுமா? உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கொஞ்சம் கூட கவனிச்சிருங்க. அல்லேலூயா. ஆவியின் சரீரம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. ஆவியின் சரீரம் எங்க இருக்குது? சபைக்கு ஆவியின் சரீரம் எங்க இருக்குது? சிஎஸ் சபையிலையா, பெந்தேகோ சபையிலையா, இல்ல ஆர்சி சபையிலையா? எங்க ஆவிக்குரிய சரீரம்? உங்களுக்குள்ள இருக்குது ஆவிக்குரிய சரீரம். அதுக்கு தான் சொன்னேன், மனைவியும் புருஷனுடைய இடபாடுகள் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேர் தீர்க்கதரிசியா இருந்தா அவங்க கேட்பாங்க, எனக்கு அந்த ராஜ்யம் தரணும் அப்பா, தரணும் அப்பா, உம்மை போல மாறணும் அப்பான்னு சொல்லி ஒரு புருஷனுக்கிட்ட மனைவி, ஒரு புருஷன் மனைவி கேட்டது மாதிரி, எனக்கு நாளை ஒரு சாரி வேணும், எனக்கு என்னென்ன இதெல்லாம் வேணும் என்று கேட்டதை போல கடைசியா நீங்க கேட்கறது பரலோக ராஜ்யமாக்கும். நான் உனக்கு தருவேன்னு சொன்னா அதுக்கு மாற முடியாது. அதான் சொல்லலாம், புருஷன் மனைவிமா நீங்க இருங்க, ஆண்டவருக்குள்ள இருங்க என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. சரியா? எப்போ? அவர் உலாவுகிற வேளையில, அவர் அசைவாடுகிற வேளையில, உன்னோடு மூவ் பண்ணுகிற வேளையில வெளிப்பாடு வரும். அதிலே நீ கேட்பாய், என் புருஷனே, என் மணவாளனே, எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், நான் இந்த ஜென்ம சரீரம் உமக்காக தியாகம் செய்கிறேன் சொல்லும் போது இந்த முந்தின சரீரம் இழக்க போறாய், பிந்தின சரீரமாகிய கிறிஸ்துவின் மகிமையான சரீரம் உயிர் தெழும்பிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
அதுக்கு தான் வேதம் சொல்லு பாருங்க, அந்த அந்த பாருங்க, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடி முந்தின மனுஷனுடைய ஆதாம் ஜீவாத்மா ஆனான். அவருடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போய்விட்டது. ஆனபடி உங்களை உருவாக்குவதற்காக பிந்தின ஆதாமாய கிறிஸ்து பூமியில வெளிப்பட்டார். அவர் காண்பித்தது மாம்சத்தின் வழியாக சாத்தான் ஆதாமை வஞ்சிக்கும் போது அந்த மாம்சத்தை அழிப்பதற்கு கிறிஸ்து தன் சரீரத்தை அழித்து காண்பிப்பதற்குத்தான் அவர் பரலோகத்திலிருந்து பிறந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சபை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆனபடி பிந்தின ஆதாமை கர்த்தர் உயிர்த்து காண்பித்தார், உயிர்ப்பித்து காண்பித்தார். அந்த உயிரின் மீட்பு நமக்குள்ளே வந்து இருக்குது. ஹல்லேலூயா. எப்ப வந்துட்டு? பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த மீட்பு நமக்குள்ள வந்து விட்டது. நீங்க தான் கிரியை செய்து கொண்டிருக்கணும், நீங்க தான் உருவாகி கொண்டிருக்கணும். கல்யாணம் பண்ண மனைவி புருஷனும் பிரிந்தும் போகலாம், சேர்ந்தும் வாழலாம். அப்படித்தானே? கல்யாணம் பண்ண புருஷனும் மனைவி சேர்ந்தும் வாழலாம், பிரிந்தும் வாழலாம். அப்ப அங்க சேர்ந்து வாழுகிறது போல இயேசுவோடு சேர்ந்து வாழ வேண்டும். சாத்தான் நினைக்கிறது நாம் குழியில போன உடனே நரகத்துக்கு போவோம் என்று சொல்லி. இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போன உடனே இவன் நித்தியமாய நரகத்துக்கு அவனை போல போவான் என்று சொல்லும் போது கொரிந்தியர் புஸ்தகம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நாமும் மரணத்தை வென்று உயிர்த்தெழும்போது வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி நான் கிறிஸ்துவின் ரூபமாய் மாறும்படி இயேசு கிறிஸ்து சரீரத்தை பலி செலுத்தினார். ஒரு அழகான ரூபம். சாத்தான் பார்க்கும்போது அழகான ரூபம். கடைசி காலத்தில் மனவாட்டி ரூபம். இயேசுவை போல ரூபம் உள்ளவர்கள் பல லட்சம் ஜனங்கள் உண்டு. பல கோடி மக்கள் இயேசு ரூபமாய் மாறிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. அது இந்நாள் சபை சொல்லும் போல அல்ல. அந்த ரூபத்திலே நீயும் அவரோடு மோசேயாய் போல இணைய போறாய், ஒரு ஆபிரகாமோடு இணைய போறாய். அங்கே உல்லாசமான சமாதானமான வாழ்க்கை. ஒரு தாய் தேற்றுகிறது போல, சின்ன பிள்ளையை தகப்பன் சுமக்கிறது போல, முழங்கால வச்சு தாய் பிள்ளை ஆராட்டும் போல ஆராட்டுக ஒரு புதிய தேசத்துக்குள்ளே நீ புறப்பட்டு போகாய். ஆனபடி இந்த ஜென்ம சரீரத்தை சபையாய் இருக்க நீங்கள் அழிக்கும் போது புதிய சரீரம் உனக்குள்ள வெளிப்படும், மரணத்தை வெல்ல முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் மரணத்தை வெல்ல வேண்டும் சகோதரியே. ஏதோ சுவிசேஷம் கேட்டோம் போனோம், ரொம்ப வேதனையா இருக்கும். சில நாட்களில் உங்களை உருவாக்க முடியல, உங்களை சீர்படுத்த முடியல, இன்னும் உங்களை சத்தியம் சொல்லி உருவாக்க முடியலன்னு சொல்லி இப்போதே நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள்ள இயேசு மரணத்தை ஜெயமெடுக்கும்படி கிரியை செய்கிறாரான்னு பாருங்க. ஆமே. நம்முடைய சரீரத்தை இழக்க கொடுங்க. அற்பமான சரீரம் ஆண்டவரே, இதனால நான் பாவேச்சை செய்யக்கூடாது. இந்த சரீரத்தை உம்மை போல இழக்கிறேன். அதுக்கு தானே பூமியில வந்தீர், அதுக்கு தான் நம்முடைய சரீரத்தை தியாக பலியாய் செலுத்தினேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் சரீரத்தை தியாக பலியாய் செலுத்தும் போது மரணத்துக்கே நீங்கள் விரும்புங்க, கஷ்டப்படாங்க. ஆமே. மரணமே வேதனை விரும்புங்க. நானும் ஆண்டோட்ட அதான் கேட்கிறேன், குயிக்க தாரும் மரணம். ஆண்டோ சொல்றாரு, உன் வேலை கொஞ்ச நாள் இருக்கு, நீ அமைதியார். அல்லேலூயா. நீங்க நினைக்கும் போல சந்தோஷமான இருக்கல்ல, சரி அதிக நாளாக தான் கேட்கறது. வெடி தீர்ந்து போனோம் இந்த உலகத்தை விட்டு. ஆமே. நன்றி கட்ட உலகமாக இருக்குது, அன்பில்லாத உலகமாக இருக்கு. இங்கே வாழ்ந்து என்ன எடுக்க போகிறோம்? பைசலாம். ஆனபடி கிறிஸ்துவின் ரூபமாய் மாறின உடனே என்ன செய்யணும்? இந்த இடத்தை விட்டு பெய்யிட வேண்டும். ஆமே. அதுக்கு தான் உங்களை வருத்தப்படுத்துகா, நெருக்கா, கஷ்டப்படுத்துகா. எப்போது ஆண்டவரே நான் இந்த பூமியில் மரிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்போதான் கர்த்தர் சொல்லுவா, உன்னை எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன் மார்போடு சாய்த்து கொண்டு நீ வரப்போற ராஜ்யத்தை கர்த்தர் முன்குறிக்க போறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்படியே சொல்லுங்க.